Hi friends, welcome to ITM Octa's Altered YouTube channel. Hi friends, இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா லாஸ்ட் 5 minutes எக்ஸாம் ரிவ்யூ டாப்பிக்கில் கேபினெட் மினிஸ்டர்ஸ் டாபிக் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படித்தாலும் சரி, கேபினெட் மினிஸ்டர்லேருந்து டெஃபினட்டாக ஒரு கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால தான் நம்ம வந்து 5 minutes எக்ஸாம் ரிவ்யூவில் வந்து நம்ம இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேபினெட் மினிஸ்டருக்கு எல்லாருமே ஹெட் யாருன்னு பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். சரிங்களா? அதாவது பிரதமர் சொல்லுவீங்களா, அவர் தான். சரிங்களா? அப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோ ப்ளஸ் அவங்களுடைய என்ன டிபார்ட்மெண்ட்டு, அவங்களுடைய நேம், அதெல்லாம் சரிங்களா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிஸ்டர்ஸை வந்து நம்ம இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு தமிழில் இருக்குது. சரிங்களா? வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யாருன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ். சரிங்களா? இவங்க கேபினெட் மினிஸ்டருக்கு எல்லாருக்குமே ஹெட் யாருன்னா பிரைம் மினிஸ்டரு. அவருடைய நேம் என்னென்னா ஸ்ரீ நரேந்திர மோடி. சரிங்களா? ஸ்ரீ நரேந்திர மோடி. அவர் என்னென்ன துறையெல்லாம் பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல், பப்ளிக் கிரீவன்ஸ் அண்டு பென்ஷன்ஸ், இது எல்லாமே பார்க்குறாரு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. சரிங்களா? அட்டாமிக் எனர்ஜின்னு சொல்லுவீங்களா, அதுவும் ப்ளஸ்ஸு விண்வெளித்துறையும் அதுவும் பார்த்துருக்காரு. சரிங்களா? அணுத்துறை மற்றும் விண்வெளித்துறை இது எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாரு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறவர் யாருன்னா கேபினெட் மினிஸ்டரில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங். ராஜ்நாத் சிங் யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். சரிங்களா? பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அது இங்கிலீஷில் சொல்லுவோம். அதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் தான் அது. சரிங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா அமித்ஷா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். சரிங்களா? உள்துறை அமைச்சர் அப்படி யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அமித்ஷா தான் உள்துறை அமைச்சர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்டான ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயராம் கட்கரி, நிதின் ஜெயராம் கட்கரி. அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்டு டிரான்ஸ்போர்ட் ஹைவே. சரிங்களா? சாலை போக்குவரத்து அப்படின்னு சொல்லுவீங்களா, அதுதான். அப்புறம் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அதுக்கும் பார்த்திங்கன்னா நிதின் ஜெயராம் கட்கரி அவர் தான் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சதானந்த கவுடா. அவர் என்ன பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அண்டு ஃபெர்டிலைசர்ஸ். சரிங்களா? உரம் மற்றும் சொல்லுவீங்களா கெமிக்கல், இது சம்மந்தமாக வேதியியல் மற்றும் ஃபெர்டிலைசர்ஸ்னால் உரங்கள் சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கிறது வந்து சதானந்த கவுடா பார்த்துருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யாருன்னா நிர்மலா சீதாராமன் என்ன டிபார்ட்மெண்ட் பார்க்குறாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். சரிங்களா? ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு கேட்டாங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவங்க தான். இவங்க தான் வந்து பட்ஜெட் எப்பவுமே தாக்கல் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் ரெண்டுமே இவங்க தான் பார்த்துக்கிறாங்க, நிர்மலா சீதாராமன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது நரேந்திர சிங் தோமருக்கு என்ன முக்கியமான டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்டு ஃபார்மர் வெல்ஃபேர்ஸ். சரிங்களா? விவசாயத்துறையும் அதுக்கப்புறம் உழவர்களுடைய நலன்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே பார்க்குறது யார்? நரேந்திர சிங் தோமர். ஒரு நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ விவசாய பிரச்சனை போயிட்டுருக்கு, அதனால் இவர் கேட்குறதுக்கு கம்பல்சரி சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட்டு, பஞ்சாயத்து ராஜ், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர சிங் தோமர் தான் பார்த்துக்கிறார். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸ் யாருன்னா ஸ்ரீ ரவிசங்கர் பிரசாத். சரிங்களா? ரவிசங்கர் பிரசாத் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், அப்புறம் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது எல்லாமே பார்த்துக்கிறது யாருன்னா ரவிசங்கர் பிரசாத் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவர் சந்த் கெலாட். இவர் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் மற்றும் எம்பவர்மெண்ட். சரிங்களா? சோஷியல் ஜஸ்டிஸ் அண்டு எம்பவர்மெண்ட்னா தாவர் சந்த் கெலாட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்டான ஒரு சுப்பிரமணியன் ஜெய்சங்கர்ன்ற ஒரு பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுப்பிரமணியன் ஜெய்சங்கர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரமேஷ் போக்ரியால் நிஷாங். இவர் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். சரிங்களா? கல்வித்துறை அமைச்சர் சொல்லுவீங்களா, அதுதான் ரமேஷ் போக்ரியால் நிஷாங். இவர் தான் வந்து இப்போ கல்வித்துறை அமைச்சர். சரிங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அர்ஜுன் முண்டா யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிபிள் அஃபேர்ஸ். பழங்குடி இனத்து அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு தான். அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிபிள் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் முண்டா அப்படின்னு அவர் பார்த்துருக்காரு. அந்த துறை அவருக்கு வசம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மிருதி ஜுப்ளின் இரானி இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு அண்டு உமன் டெவலப்மெண்ட். சரிங்களா? பெண்கள் மற்றும் குழந்தை வளம், இவங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, இவங்க கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். சரிங்களா? ஜவுளித்துறை அமைச்சரும் பார்த்திங்கன்னா இவங்க தான் பார்த்துக்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வர இவங்க ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஹர்ஷவர்தன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர். சரிங்களா, சுகாதாரம் சம்மந்தமாக பார்த்துக்கிறது எல்லாமே ஹர்ஷவர்தன் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா கொரோனா பிரச்சனை இருக்கிறதுனால இவங்க நல்லா ஞாபகம் வச்சுருக்கிறது நல்லது தான். அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ், இது எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாரு, ஹர்ஷவர்தன். சரிங்களா, அதுக்கப்புறம் ஸ்ரீ பிரகாஷ் ஜவ்டேகர் அவர் என்ன பார்த்துக்கிறாரு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்டு கிளைமேட் சேஞ்சிங்ஸ் இது பார்க்குறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்டு ப்ராட்காஸ்டிங் சம்மந்தமாக பார்க்குறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், சரிங்களா, பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல கம்பெனி, அந்த ஹெவி இண்டஸ்ட்ரி சம்மந்தமாகவும் அவர் பப்ளிக் என்டர்பிரைசஸ் இது எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாரு, பிரகாஷ் ஜவ்டேகர். சரிங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு யாருன்னா பியூஷ் கோயல். இவர் தான் வந்து ரயில்வே மினிஸ்டர். சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரயில்வே மினிஸ்டர் யாருன்னு கேட்டாங்கன்னா பியூஷ் கோயல். ஸ்ரீ முன்னாடி வருது, அது எப்படின்னா அவர் மரியாதை நிமித்தமாக சொல்லுவாங்க. ஸ்ரீமதினா அவங்களுக்கு இல்லை பெண்களுக்கு மரியாதை நிமித்தமாக சொல்லக்கூடிய. சரிங்களா, இவர் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அண்ட் ஃபுட்டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இது எல்லாமே பார்த்துக்கிறது யாருன்னா பியூஷ் கோயல் பார்த்துக்கிறாரு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா தர்மேந்திர பிரதான் இவருக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்டு நேச்சுரல் கேஸ். சரிங்களா, பெட்ரோலியத்துறை சம்மந்தமாக யாருன்னு பார்த்திங்கன்னா இவர் தான் பார்த்துக்கிறாரு, தர்மேந்திர பிரதான். இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல், இது ரெண்டுமே இவர் பார்த்துக்கிறாரு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது யாருன்னா ஸ்ரீ முக்தர் அப்பாஸ் நக்வி. இவர் என்ன பார்த்துருக்காரு அப்படின்னு பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். சரிங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் சம்மந்தமாக பார்த்துக்கிறதுனா முக்தர் அப்பாஸ் நக்வி அப்படின்றவர் பார்த்துக்கிறாரு. பிற்படுத்தப்பட்ட நலத்துறை சொல்லுவாங்களா, அதுதான் மைனாரிட்டி அஃபேர்ஸ். சரிங்களா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ பிரால்ஹேட் ஜோஷி. இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் அண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கோல், அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். சரிங்களா, சுரங்கம் மற்றும் அப்புறம் நிலக்கரி சம்மந்தமாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரால்ஹேட் ஜோஷி அப்படி தான் பார்த்துக்கிறாரு. சரிங்களா, அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இவர் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரநாத் பாண்டேன்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட். சரிங்களா, அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் திறன் மேம்பாடு சம்மந்தமாக எல்லாமே பார்த்துக்கிட்டு யாருன்னா இவர் தான் மகேந்திரநாத் பாண்டே. சரிங்களா, மகேந்திரநாத் பாண்டே ஞாபகம் வச்சுக்கிங்க. இவர் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்டு என்டர்பிரைசஸ். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்ரீ கிரிராஜ் சிங் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்டு டைரி அண்டு ஃபிஷரிஸ், அதாவது விலங்குகள் நலத்துறையும் ப்ளஸ்ஸு பால் மற்றும் மீன் வளத்துறை சம்மந்தமாக பார்த்துக்கிட்டோன்னா கிரிராஜ் சிங். சரிங்களா, ஸ்ரீ கிரிராஜ் சிங் தான் பார்த்துக்கிறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஜல்சக்தினா வாட்டர், தண்ணி. சரிங்களா, நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுவீங்களா, அதான் ஜல்சக்தி. இது வந்து பார்த்திங்கன்னா கஜேந்திர சிங் ஷெகாவத். சரிங்களா, அதாவது கஜேந்திர சிங் ஷெகாவத்ன்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தினா இந்தியில் ஜல்னா தமிழில் வந்து நம்ம சொல்லக்கூடியது வந்து நீர். சரிங்களா, அதுதான் அப்போ வாட்டர் தான் இது சொல்லியிருக்காங்க. இப்போ வாட்டர் துறை அதாவது நீர்வளத்துறை அமைச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கஜேந்திர சிங் ஷெகாவத். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 9 இண்டிபெண்டன்ட் மினிஸ்டர்ஸ் கொஞ்சம் இருக்காங்க, இது கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரிங்களா, இதுலேயும் ஒரு சில கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, அதுக்காக கொஞ்சம் இவங்களையும் பார்த்துக்குறோம். ஸ்ரீ சந்தோஷ்குமார் கேங்வார், இவர் வந்து பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா, வேலைவாய்ப்பு மற்றும் இதுதான் இந்த லேபர் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் பார்த்துக்கிறார். சரிங்களா, இது கொஞ்சம் முக்கியமானவர் தான், சந்தோஷ்குமார் கேங்வார். சரிங்களா, சந்தோஷ்குமார் கேங்வார் அப்படின்றவர் தான் லேபர் அண்டு எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சொல்லுவாங்களா, அதுதான். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ரா இண்டர்ஜித் சிங், அதாவது ஸ்ரீ ராவ் இந்தர்ஜித் சிங் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் ப்ரோக்ராம், அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன், அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங், இது எல்லாமே பார்த்துக்கிறது யாருன்னா ராவ் இண்டர்ஜித் சிங் இவர் தான் பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ரொம்பவே முக்கியமானவர். சரிங்களா, ஸ்ரீபத் யாஷ்கோ நாயக், இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, அதுக்கப்புறம் யுனானி, அதுக்கப்புறம் சித்தா, ஹோமியோபதி இது எல்லாமே. சரிங்களா,
இது எல்லாமே சேர்த்து ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. அதுவும் ஆயுஷ் துறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் இப்போ தான் கவனிச்சாங்க. சரிங்களா, ஆயுஷ் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்மந்தமாக இது பார்த்துக்கிறது யாருன்னா ஸ்ரீபத் யஷ்கோ நாயக். சரிங்களா, இவர் நல்லா ஞாபகம் வச்சிங்க. ஏன்னா இப்போ கொரோனா பீடாக இருக்கிறதுனால இவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான். அப்புறம் ஜிதேந்திரன் சிங் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். சரிங்களா, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் என்னென்ன இருக்குது அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அசாமு, அதுக்கப்புறம் அருணாச்சல பிரதேஷ், இது மாதிரி ஏரியா சைட்லாம் இருக்குல்ல, மிசோரம், அது மாதிரி ஏரியா அந்த சைடில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்துக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெவலப்மெண்ட் சம்மந்தமாக பார்த்துக்கிறது ஜிதேந்திர சிங் பார்த்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியவர் பார்த்திங்கன்னா கிரண் ரிஜிஜு. இவர் நல்லா ஞாபகம் வச்சிங்க. இவர் வந்து யூத் அஃபேர்ஸ், சரிங்களா, இளைஞர்கள் துறை சம்மந்தமாகவும் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ், சரிங்களா, விளையாட்டுத்துறை கேட்பாங்க கண்டிப்பாக. கிரண் ரிஜிஜு நல்லா ஞாபகம் வச்சிங்க. விளையாட்டுத்துறைக்கும் ப்ளஸ் யூத் அஃபேர்ஸ், சரிங்களா, இளைஞர்கள் நலன், இதுவும் ரெண்டுத்துமே பார்த்துக்கிற யாருன்னா கிரண் ரிஜிஜு. சரிங்களா, அதுக்கப்புறம் ஸ்ரீ பிரகலாத் சிங் பட்டேல். இவர் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், சரிங்களா, கல்ச்சரல் அண்டு டூரிசம், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ப்ளஸ் டூரிசம். இது யார் பார்த்துக்கிறான்னா பிரகலாத் சிங். சரிங்களா, அதுக்கப்புறம் நான் பார்க்க வேண்டிய முக்கியமானவர் பார்த்திங்கன்னா ராஜ்குமார் சிங். இவருக்கு என்ன பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். சரிங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் நமக்கு எலக்ட்ரிசிட்டி சம்மந்தமாக வருதில்ல, அதுதான் மின்சாரத்துறை சம்மந்தம் சொல்லிங்களா, அதுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் வந்து ராஜ்குமார் சிங். மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்டு ரினியூவபிள் எனர்ஜி. சரிங்களா, இது ரெண்டுமே பார்த்துக்கிறது தான் ராஜ்குமார் சிங் ஞாபகம் வச்சிங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீ ஹர்தீப் சிங் பால் அப்படி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அர்பன் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவிகேஷன்ஸ். இது எல்லாமே பார்த்துக்கிறது யாருன்னா ஹர்தீப் சிங். சரிங்களா, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்னால் இது வந்து பார்த்துக்கிட்டு அர்பன் சிங். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அர்பன் அஃபேர்ஸ். அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவிகேஷன்ஸ். சரிங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது வீட்டு வசதித்துறை அமைச்சர் அப்படி சொல்லுவாங்களா, அது ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்னு சொல்லுவாங்க. ஹர்தீப் சிங் பால். சரிங்களா, ஹர்தீப் சிங் பால் தான் வந்து பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியவர் யாருன்னா மான்சுக் மாண்டவியா. இவர் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங். சரிங்களா, அதாவது கப்பல் துறை. சரிங்களா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கப்பல் துறை அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா மான்சுக் சிங் அதாவது மாண்டவியா இவர் தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங். சரிங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே தமிழில். சரிங்களா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இங்கிலீஷில் பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம தமிழில் ஒரு டைம் இது முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நரேந்திர மோடி அவர் என்ன பார்த்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்மளுடைய இந்திய நாட்டுடைய பிரதமர். பணியாளர் மற்றும் பொதுக்குறை ஓய்வூதியம் அணுசக்தி இது சம்மந்தமாக எல்லாமே இவர் தான் பார்த்துக்கிறாரு. அணுசக்தி துறை, விண்வெளித்துறை. சரிங்களா, இது முக்கியமான சிக்கல்கள் அனைத்து அமைச்சர்கள் சம்பந்தம் பெறப்பட்டவை. சரிங்களா, இவர் எல்லாமே. அதுக்கப்புறம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ கேபினெட் அமைச்சரவையில் யாராக இருக்காங்க பார்த்திங்கன்னா ராஜ்நாத் சிங்கோடைய பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அமைச்சராக இருக்கார் ராஜ்நாத் சிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமித்ஷா வந்து பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அமித்ஷா சொல்லுவோம். நிதின் ஜெயராம் கட்கரி வந்து சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை. அதுக்கப்புறம் மைக்ரோ ஸ்மால் நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சர் வந்து நிதின் ஜெயராம் கட்கரி அவர் இருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் டிவி சதானந்த கவுடா ரசாயனம் மற்றும் உரங்கள் துறை. சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூரியா விலை ஏறிச்சு அப்படி இப்படி சொல்லுவோம்ல, அது மாதிரி உரங்கள் சம்மந்தமான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சதானந்த கவுடாவுக்கு தான் அந்த ரிப்போர்ட் போகும். சரிங்களா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்டானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிதி அமைச்சகம் ப்ளஸ் கார்ப்பரேட் விவரங்கள் இது சம்மந்தமாக எல்லாமே பார்த்துக்கிட்டாருன்னா நிர்மலா சீதாராமன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நரேந்திர சிங் தோமர் வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகம் இது எல்லாமே பார்த்துக்குது. ஊரக வளர்ச்சி அமைச்சகம், பஞ்சாயத்து அமைச்சகம், அதுக்கப்புறம் உணவு பதப்படுத்தல் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் இது எல்லாமே பார்த்துக்கிட்டு நரேந்திர சிங் தோமர் அவர் தான் பார்த்துக்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன் பார்த்திங்கன்னா ரவிசங்கர் பிரசாத் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம், தகவல் தொடர்பு அமைச்சகம், மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இது எல்லாமே பார்த்துக்கிட்டு யாருன்னா ரவிசங்கர் பிரசாத். சரிங்களா, சட்டத்துறை அமைச்சர் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரவிசங்கர் பிரசாத் தான் நீங்கள் குறிக்கணும். சரிங்களா, தாவர் சந்த் கெவ்லாட் சாவர் சிங்
கெவ்லாட் இவர் வந்து பார்த்தா சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் சரிங்களா. சமூக நீதிக்கு ப்ளஸ் அதிகாரமளித்தல் சம்மந்தமாக பார்த்துக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தாவர் சந்த் கெவ்லாட் அப்படின்றது தான் பார்த்துருக்காரு சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் ஜெய்சங்கர், டாக்டர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா விவகாரம் துறை சரி வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுவோம் அவர் தான் அவர். அதுக்கப்புறம் ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க் இவர் வந்து கல்வி அமைச்சகம் சரிங்களா. கல்வி அமைச்சகம் யார் கல்வித்துறை அப்படின்னு பார்க்கும்போது ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க் சரிங்களா. ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வந்து அர்ஜுன் முண்டா இவர் என்ன பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் விவகாரம் சரிங்களா. இவர் வந்து பழங்குடியினர் விவகாரம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாருன்னா அர்ஜுன் முண்டா அவர் தான் பார்த்துக்கிறாங்க. ஸ்ரீமதி ஸ்மிருதி ஜூபின் ராணி இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு இவங்க நல்லாவே ஞாபகம் வச்சுங்க, இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் சரிங்களா. அதுக்கப்புறம் ஜவுளி அமைச்சகம் இது ரெண்டுமே பார்த்துக்குது பெண்களுக்கும் ப்ளஸ் குழந்தைகளாகவும் ப்ளஸ் ஜவுளித்துறை இது ரெண்டுமே பார்த்துக்குது ஏன்னா ஸ்மிருதி ஜூபின் இரானி சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன் பார்த்திங்கன்னா ஹர்ஷவர்தன் வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம். அதுக்கப்புறம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம். அதுக்கு மட்டும் இல்லாமல் புவி அறிவியல் அமைச்சகம் சரிங்களா. மொத்தம் 3 துறையை பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரகாஷ் ஜவ்டேகர் இவர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் மற்றும் வனம் மற்றும் கால்நடை அமைச்சகம், தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம், கனரக தொழில் மற்றும் பொது நிறுவனங்களின் அமைச்சர் சரிங்களா. இது எல்லாமே பார்த்துக்கிறாருன்னா பிரகாஷ் ஜவ்டேகர் சரிங்களா. சுற்றுச்சூழல் அமைச்சகம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் தான் சொல்லணும் சரிங்களா, பிரகாஷ் ஜவ்டேகர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பியூஷ் கோயல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து ரயில்வே அமைச்சகம் சரிங்களா. பியூஷ் கோயல் தான் வந்து ரயில்வே அமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா பியூஷ் கோயல். வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம், நுகர்வோர் விவகாரம் மற்றும் பொது விநியோக அமைச்சகம் இது எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னா பியூஷ் கோயல் சரிங்களா. அதுக்கப்புறம் தர்மேந்திர பிரதான் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் எஃகு சரிங்களா. இந்த எஃகு அமைச்சகம்னா இந்த ஸ்டீல் சம்மந்தமான துறைகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தர்மேந்திர பிரதான் பார்த்துக்கிறாரு. அப்புறம் முக்தர் அப்பாஸ் நக்வி அவர் வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மை விவகார அமைச்சகம் அப்படின்னு யாருன்னா முக்தர் அப்பாஸ் நக்வி. அப்புறம் பிரால்ஜாத் ஜோஷி இவர் வந்து அப்புறம் நாடாளுமன்ற விவகார அமைச்சகம் மற்றும் நிலக்கரி அமைச்சகம், சுரங்க அமைச்சகம் சரிங்களா. சுரங்கத்துறை, நிலக்கரி இது சம்மந்தமாக எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரல்ஹாத் ஜோஷி சரிங்களா. பிரல்ஹாத் ஜோஷி அவர் தான் பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானவர் டாக்டர் மகேந்திரநாத் பாண்டே இவர் வந்து திறன் மற்றும் மேம்பாட்டு மகேந்திரநாத் பாண்டே வந்து பார்த்திங்கன்னா திறன் மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் சரிங்களா. தொழில் மற்றும் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் சரிங்களா. அதுக்கப்புறம் கிரிராஜ் சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பு, பால் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் சரிங்களா. பால் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் வந்து கிரிராஜ் சிங் சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பால் விலை ஏறிச்சு அப்படின்னு சொன்னாலும் அப்புறம் கால்நடை மற்றும் மீன்துறை அமைச்சகம் இது சம்மந்தமாக எல்லாம் பார்த்துக்கிது வந்து கிரிராஜ் சிங் சரிங்களா. அதுக்கப்புறம் கஜேந்திர சிங் ஷெகாவத் இவர் வந்து வேலை பார்த்திங்கன்னா ஜல்சக்தி அமைச்சகம். ஜல்சக்தினா நீர்நிலை சரிங்களா. ஜல்னா நீர் சொல்லுவோம். அப்போ நீர்வளத்துறை அமைச்சர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கஜேந்திர சிங் ஷெகாவத் அதுக்கப்புறம் தனி பொறுப்பு ஒரு 9 அமைச்சர்கிட்ட இருக்குது, அவங்களையும் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இவங்களும் முக்கியமான துறை தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தோஷ்குமார் கங்குவார் வந்து தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, தொழிலாளர் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக தான் நம்ம படிக்கிறோம் சரிங்களா. அப்போ தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக பார்த்துக்கிட்டா சந்தோஷ்குமார் கங்குவார் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்தர்ஜித் சிங் எதுக்காக இந்த மினிஸ்டர்ஸ்லாம் நீங்கள் படிக்கிறீங்க, கேபினெட் மினிஸ்டர் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை செலக்ட் ஆகி இன்டர்வியூ போனீங்கன்னா இதில் கம்பல்சரி இதுலேருந்து கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. அதுக்காக வச்சு நீங்கள் கம்பல்சரி இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அப்புறம் இந்தர்ஜித் சிங் இவர் வந்து பார்த்தா புள்ளி விவகாரம் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம், அப்புறம் திட்டமிடல் அமைச்சு சரிங்களா. இது எல்லாமே அமைச்சுன்றது அமைச்சர் சரிங்களா, அதுதான் அப்படி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வந்து ஸ்ரீபாத் யோசோ நாயக் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதம், யோகா, இயற்கை மருத்துவம், யுனானி, சித்தா, ஹோமியோபதி அமைச்சகம் இதுதான் வந்து ஆயுஷ் துறை சொல்லுவாங்க. இதில் எல்லாமே இவர் பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ரீபாத் யோசே நாயக் சரிங்களா. அதுக்கப்புறம் டாக்டர் ஜிதேந்திர சிங் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பிராந்திய அமைச்சகம் சொல்லும்போது மிசோரம், அருணாச்சல பிரதேசம் அதுக்கெல்லாம் சொல்லிங்களா, அதெல்லாம் அந்த சைடு இருக்கக்கூடிய ஏரியா சரிங்களா. அதெல்லாம் வந்து இவர் தான் பார்த்துக்கிறாரு. ஆனால் ஜிதேந்திர சிங் அவங்க ஒரு 7 ஸ்டேட் இருக்குல்ல, அந்த 7 ஸ்டேட்டுமே இவங்க தான் பார்த்துறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா
ரிஜ்ஜு. இவர் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் சரிங்களா. விளையாட்டுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா இவர் தான் நீங்கள் சொல்லணும். கிரேன் ரிஜ்ஜு சரிங்களா. அதுக்கப்புறம் பிரகலாத் சிங் பட்டேல். இவர் வந்து பார்த்திங்கன்னா கலாச்சார அமைச்சகம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் கலாச்சாரம் சம்மந்தமாகவும் சுற்றுச்சூழல் சம்மந்தமாகவும் பார்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் பிரகலாத் சிங் பட்டேல் சரிங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியவர் ராஜ்குமார் சிங் மின் அமைச்சர் சரிங்களா. மின்சாரத்துறை அமைச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இவர் தான். அப்புறம் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராஜ்குமார் சிங் இவர் தான் பார்த்துக்கிறாரு. அப்புறம் ஹர்தீப் சிங் பூரி இவர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வசதி மற்றும் நகர விவகாரம் சரிங்களா. ஹவுஸ் அஃபேர்ஸ் சொல்லுவாங்களா அதாவது வீட்டு வசதி மற்றும் நகரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவில் விமான போக்குவரத்து சரிங்களா. விமானத்துறை சம்மந்தமாக அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இவர் தான் சொல்லணும் சரிங்களா. விமானத்துறை அமைச்சர் அப்படின்னு கேட்டாலும் இல்லை. அதுக்கப்புறம் ஹர்தீப் சிங் பூரி சரிங்களா. ஹர்தீப் சிங் பூரி அப்படின்றவர் தான் வந்து இது. அதுக்கப்புறம் பார்த்தா மன்சுப் எல் மாண்டவியா இவர் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் அமைச்சர் சரிங்களா. கப்பல் அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா மன்சுப் எல் மாண்டவியா. கப்பலுக்கு மன்சுப் சிங் மாண்டவியாவும் ஹர்தீப் சிங் பூரின்றவர் வந்து பார்த்திங்கன்னா விமானத்து போக்குவரத்துக்கும் சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நிதின் கட்கரின்றவர் வந்து பார்த்திங்கன்னா சாலை மற்றும் அது டிரான்ஸ்போர்ட்டுக்கு சம்மந்தமாக பார்க்குறது அவர் பார்த்துக்கிறாரு சரிங்களா. இந்த வீடியோவை இது வரைக்கும் முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக். நீங்கள் எந்த எக்ஸாம் போனாலும் சரி இல்லை எந்த இன்டர்வியூ போனாலும் இதுலேருந்து கொஷின்ஸ் வராமல் இருந்ததாகவே கிடையாது சரிங்களா. அதனால் இந்த வீடியோவை ஒரு முறைக்கு 2 முறை கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இம்பார்ட்டன்ட் சிஎம் சரிங்களா. சிஎம் லிஸ்ட்டும் இருக்குது. அது இல்லாமல் கவர்னர் லிஸ்ட்டும் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா எப்பயுமே நமக்கு இன்டர்வியூ மட்டும் இல்லாமல் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமும் கேட்கக்கூடிய கொஷின் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதையும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.